ரொம்ப சிம்பிளான லஞ்ச் மெனு தான். பருப்பு ரசம், பொட்டேட்டோ ஃப்ரை. இந்த பொட்டேட்டோ ஃப்ரை செய்கிறதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் சேர்க்காம தேவையான அளவுக்கு காஞ்ச மிளகாய், தனியா, சோம்பு, சீரகம், மிளகு, கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்து வறுத்து எடுத்துக்கணும். இது நல்லா ஆற வச்சு பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கடுகு, கருவேப்பிலை, பெருங்காயம் சேர்த்ததுக்கப்புறமா பேபி பொட்டேட்டோவை 2 விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துருக்கோம். அதோட தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். தேவையான அளவு காஷ்மீரி மிளகாய்த்தூள், மஞ்சள்தூள் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். இது கூட உப்பையும் சேர்த்துக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் இது குக் ஆகட்டும். அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவையும் சேர்த்துக்கலாம். ஒரு 2 to 3 மினிட்ஸ் இந்த மசாலாவோட நல்லா பரட்டி எடுத்தால் ஒரு சூப்பரான உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெடி. இந்த பொட்டேட்டோ ஃப்ரையோட ரசம் இருந்தாலே போதும். நாங்கள் இங்கே பருப்பு ரசம் வச்சுருக்கோம். பருப்பு ரசத்துக்கு கூட கொஞ்சமாக நெய் சேர்த்து லஞ்ச் பேக் பண்ணியாச்சு. இன்றைக்கி ஸ்நாக்ஸுக்கு கம்பு பிஸ்கெட். நேற்று பாஸ்மதி அரிசி செஞ்சது கொஞ்சம் மீந்துருச்சு. அதில் இன்றைக்கி பாயசம் பண்ணியிருந்தோம். அதுதான் ஹன்சிகாவுக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கொடுத்தோம்.